எல்லாருக்கும் வணக்கம். இது தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026ல் அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, ஆட்சியும் பிடிப்பாரு. அதை நான் அரசியலை பத்தி பேச விரும்பல. இது அவர் எனக்கு என்ன ஒருன்னா, தமிழ் சினிமாவை காப்பாத்துறதுக்காக அவர்கிட்ட நான் சொல்றேன். தமிழ் சினிமா காப்பாற்றினா அவர் மட்டும் தான் இருக்காருன்னு அப்படி சொல்ல வரல. தமிழ் சினிமாலே இன்னைக்கு உச்சபட்ச நட்சத்திரமா அவர் இருக்காரு. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, அரசியலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் வருஷத்துக்கு ஒரு படமாவது கண்டிப்பாக பண்ணணும். அப்போதான் மக்கள் மனசுலையும் நீங்காத இடம் பெற முடியும். தமிழ்நாட்டிலையும் தமிழ் மொழியையும் தமிழ் மக்களையும் அவர் அது மாதிரி ஒரு போற்றி ஒரு நல்ல படம், தமிழ் மொழியை உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்க்குற மாதிரி ஒரு படம்லாம் அவர் எடுக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூடு மாதிரி படங்கள்லாம், இப்போ டியூடுன்னு ஒரு படம் வந்தது. சத்தியமாக சொல்கிறேங்க, தேட்டருக்கு போகிற ஒரு எண்ணமே இப்போலாம் வரமாட்டேங்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கறதுக்கே வெறும் வெறுப்பாக இருக்குது, அருவெறுப்பாக இருக்குது. அதுவும் இந்த ரஞ்சித், இந்த மாரி செல்வராஜ் இவன்லாம் ஜாதின்னு வச்சே படம் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இப்போ தேட்டருக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக வரமாட்டேதுங்க. சுத்தமாக கிடையாது. தேட்டர் மெட்டீரியல்னால் நம்ம விஜய் மட்டும்தாங்க. அதாவது இது இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி சொல்ல தான் ஒரு மெட்டீரியல், தேட்டர் மெட்டீரியலாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே அது போயிடுச்சு. நல்ல கதையும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமாக எதுவுமே கிடையாது. ஆனால் இனிமேல் என்ன ரிக்வெஸ்ட்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு நல்ல படமாக, வருஷத்துக்கு ஒரு படமாக கொடுக்கணும். ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும். தமிழ்நாட்டு சினிமாவை உலகம் ஃபுல்லாக தெரிய வைக்கிற மாதிரி ஒரு நல்ல டைரக்டர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் தான் என்னோட ஆசை.